Hi friends, welcome to Kazana Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோல stem stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சோ எப்பவும் போல நம்ம thread-ஓட எண்ட்ல ஒரு knot போட்டுட்டு அந்த thread அடியில கொண்டு போய்ட்டோம். அடியில இருந்து நம்ம எப்பவும் போல chain stitch போடுவோம் இல்லையா? அதே மாதிரியே ஒரு chain வந்து மேலே எடுத்துட்டு வந்து long chain போட்டுட்டு பக்கத்துலயே ஒரு சின்னதா knot அதாவது வந்து சின்ன stitch போடுறோம். lock stitch ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஸ்டிட்ச் போடுறோம். போட்டுட்டு திரும்பவும் பேக்கில் கொண்டு போய் ஆல்ரெடி போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஸ்டிட்ச் போடுறோம். போட்டுட்டு அந்த ஸ்டிட்ச் நகராமல் இருக்கிறதுக்காக பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் ஸ்டிட்ச் போடுறோம். இந்த லாக் ஸ்டிட்ச் போட்டோன்னா மட்டும்தான் அந்த ஸ்டிட்ச் வந்து அங்கே க்ரிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இழுக்கும் போது அந்த ஸ்டிச்சும் சேர்ந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ அது சரியாக வராது. ஸோ அதனால தான் நம்ம வந்து லாக் ஸ்டிட்ச் போடுறோம். அதே மாதிரியே மறுபடியும் லாங் செயின் போடுறோம். போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின்னு சொல்லலாம், லாக் ஸ்டிச்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் பேக்கில் கொண்டு போய் மிடில் அந்த பழைய செயினோட மிடில் பக்கத்துலேயே ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் லாங் ஸ்டிச் போடுறோம். நம்ம லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ இதே தான் கண்டினியூ பண்ணுறோம். மறுபடியும் ஒரு லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டுட்டு திரும்பவும் பேக்கில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடுறோம். பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுறோம். இந்த ஸ்டிச் வந்து போட்டு முடிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு கோல்டு செயின் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் செயின் ஸ்டிச் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் போட போகிற எல்லா ஸ்டிச்சுமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நம்ம. ஸோ செயின் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அந்த லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து போய் செக் அவுட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு லாங் செயின் போடுறோம். லாங் செயின் போட்டு ஒரு ஷார்ட் செயின். பேக்கில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடுறோம். அந்த லாஸ்ட்டு செயினோட எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் முடிச்சிருக்கோம் இல்லையா? அதை நீங்கள் வந்து ஒரு மார்க்காக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் ஸ்டிச் போடுங்க. இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டு ஸ்டிச் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டு பேக்கில் கொண்டு போய் பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் அண்ட் லாக் ஸ்டிச் போட்டு நம்ம கொண்டு வரோம். இப்போ நம்ம நாட் போட்டு ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இந்த நாட் எப்படி போடுறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அடியிலேருந்து நம்ம இன்னொரு லூப் எடுத்து நம்ம அந்த லூப் வழியாக இந்த லூப்பை நம்ம வந்து எடுத்து கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோன்னா நாட் விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் ஸ்டிச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.